தாய் தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 94வது அதிகாரமாக உள்ள சூது என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 932வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். சூது என்பதற்கு சூதாடுவதை தவிர்த்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 932வது திருக்குறளுக்கு செல்வோம். ஒன்று எய்தி 100 இழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொள் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு. ஒன்று எய்தி 100 இழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொள் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். ஒன்றை பெற்று 100 இழக்கப் போகும் சூதாடிகளுக்கு நல்வழியில் வாழ்வதற்கான வழியே இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஒன்றை பெற்று அதனை விட 100 மடங்கு இழக்கப் போகும் சூதாடிகளுக்கு நல்வழியில் வாழ்வதற்கான வழியே இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை தவறாமல் பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம். நன்றி, வணக்கம்.